ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாதிகா கிச்சன். இன்றைக்கி நம்ம கசப்பே இல்லாமல் பாவக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 3 பெரிய சைஸ் தக்காளியை 4 எடுத்து வச்சுருக்கேன். இது கையில் நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி மேலே சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையுமே சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், தேவைக்கேற்ற உப்பு, 1 கை கொத்தமல்லி தழை, இதெல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு விளக்கெண்ணெயுமே சேர்த்து அதுவுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு சட்டியில் 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி உளிச்சு வச்ச 10-15 சின்ன வெங்காயத்தையுமே சேர்த்திட்டு 2 பல்லு பூண்டுமே சேர்த்திட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா பாவக்காய் வாங்கும் போதே வெள்ளையாக இருக்கிற பாவக்காயாக பார்த்து வாங்கினீங்கன்னா குழம்பு கசப்பே இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம அந்த பாவக்காயுமே சேர்த்து நல்லா சுருள வணங்கணும். அந்த எண்ணெயிலே நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச குழம்புமே சேர்த்து மூடி போட்டு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு பாவக்காய் வெந்துருச்சான்னு பார்த்து எடுத்தோம்னா நம்மளுடைய சூப்பரான பாவக்காய் குழம்பு ரெடி. இந்த பாவக்காய் குழம்புக்காக நம்ம மேலே நாட்டு சர்க்கரையோ இல்லை கருப்பட்டியோ எதுவுமே போட வேண்டியதில்லை. இப்படி வச்சு பார்த்திங்கனாலே கசப்பே இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.